வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று முதல் இந்திய குடிமக்கள் ஜெர்மனியின் விமான நிலையங்கள் வழியாக வேறு ஒரு நாட்டிற்கு பயணம் செய்யும்போது விமான நிலைய வழிப்பயண விசா பெற தேவையில்லை என்று ஜெர்மனி அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவினை வலுப்படுத்துவதிலும் மக்களின் பயணத்தை எளிதாக்குவதிலும் ஜெர்மன் அரசு கொண்டுள்ள உறுதியை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துவதாக இந்தியாவில் உள்ள ஜெர்மன் தூதரகம் கூறியுள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு டி.கே. சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இன்று உலக மிதிவண்டி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பசுமையான எதிர்காலத்திற்கான மிதிவண்டி பயணம் என்பதாகும். எளிமையான, மலிவான, நம்பகமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீடித்த போக்குவரத்து சாதனமாக மிதிவண்டியை அங்கீகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நல வாழ்வையும் வளர்க்கும் விதமாக இந்த நாள் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து சமூக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடேசன் நகரில் உள்ள சேவை மைய வளாகத்தில் நாளை நடைபெறவுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இங்கிலாந்து நாட்டின் டாண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.